பற்றி நாம் அறிந்து கொள்வோம். ஜும்மாவை பொறுத்தவரைக்கும் முஸ்லிம்கள் இன்றைக்கு இஸ்லாத்தின் மீது ஒரு பிடிப்போடு இருப்பதற்கு, இஸ்லாத்திலே ஈடுபாடோடு இருப்பதற்கு இந்த ஜும்மாவும் ஒரு காரணமாக இருக்கின்றது. வார வாரம் பள்ளிவாசலுக்கு வர்றது, வந்து பயான்களை, மார்க்க உரைகளை கேட்பது, மக்களை சந்திப்பது, இதன் மூலமாக இந்த இஸ்லாம் ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்திலே உயிர்ப்போடு இருப்பதற்கு இந்த ஜும்மா காரணமாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த ஜும்மாவை பற்றி மிகவும் சிறப்பித்து சொல்லியிருக்கின்றார்கள். சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலேயே மிகவும் சிறந்த நாள் எது என்று சொன்னால் ஜும்மாவுடைய நாள், வெள்ளிக்கிழமை தான். அன்றுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டார்கள், அன்றுதான் உலகம் அழியும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜும்மாவுடைய நாளை பற்றி சிறப்பித்து சொல்லியிருக்கின்றார்கள். இந்த சிறப்புகளை எல்லாம் நாம் பல பயான்களிலே, உரைகளிலே கேட்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட இந்த ஜும்மாவானது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே துவங்கப்பட்டது, அதனுடைய வரலாறு என்ன என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கின்றது. ஏனென்றால் ஜும்மாவானது முஸ்லிம்களுக்கு இந்த இஸ்லாத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அடிப்படையாக, ஆணிகளாக இருக்கின்றது. அவருடைய வரலாறை தெரிந்து கொள்வதன் மூலமாக இந்த ஜும்மாவை பற்றிய தவறான தகவல்கள், குழப்பமான சிந்தனைகள் எல்லாம் முஸ்லிம்கள் மத்தியில் இருக்கக்கூடியதை நம்ம புரிந்து கொள்வதற்கு, தெளிவுபடுத்திக் கொள்வதற்கு வசதியாக இருக்கும். இந்த ஜும்மாவை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் அவங்க ஜும்மாவை நடத்தல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்த இறை தூதராக இருந்த பிறகும் அவங்க மக்காவில் வாழ்ந்த காலகட்டத்துல ஜும்மா நடத்தியதாகவோ, நாங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் இமாமா இருந்து நாங்கள் பின்னாடி நின்று ஜும்மா தொழுதோம் என்றோ எந்த செய்திகளையும் ஹதீஸ்களையும் நம்ம பார்க்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வணக்க வழிபாடுகளே, சந்திப்புகளே, பிரச்சாரங்களே எதிரிகளுடைய அச்சுறுத்தல் காரணமாக ரகசியமாக தான் அவங்க செய்து வந்தாங்க. அவங்களுடைய வணக்க வழிபாடுகளை கூட அர்த்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழருடைய வீட்டுல தான் தன்னுடைய வணக்க வழிபாடுலாம் நிகழ்த்தி வந்தாங்க. தொழுறது, அந்த மக்கள் மத்தியில மார்க்கத்தை பத்தி எடுத்து சொல்றது, இது எல்லாமே அந்த ஒரு சகோதரருடைய வீட்டுல ரகசியமா நடத்திட்டு வந்தாங்க. இப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில வெளிப்படையா எல்லா மக்களையும் திரட்டி அவங்களுக்கு இமாமா நின்று ஜும்மா தொழுவதற்கு ரசூலுல்லாஹ்வுக்கு மக்கால வாய்ப்பு இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, அதுக்கான சூழ்நிலை இல்லை. அதனாலதான் ஹதீஸ்ல அந்த மாதிரி செய்தி எதுவுமே பார்க்க முடியாது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா தொழுவதற்கு முன்பாகவே மதீனால மக்கள் ஜும்மா தொழுதுருக்கிறாங்க. நம்ம ரசூலுல்லாஹ் வந்த பிறகுதான் மதீனால ஜும்மா தொழுதான் நம்ம நினைக்க முடியாது. ரசூலுல்லாஹ் வருவதற்கு முன்பாகவே மதீனால உள்ள மக்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்பாகவே ஜும்மா தொழுதுருக்கிறாங்க. மக்கள்லாம் திரண்டு ஜும்மா தொழுதுருக்கிறாங்க. அந்த செய்தியை நம்ம பார்க்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி இந்த ஜும்மா தொழுகை மதீனாவுக்கு சென்றடைந்தது என்று சொன்னா, ரசூலுல்லாஹ் மூலமாக ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்கன்னா, மக்காவுக்கு ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய மக்கள்கிட்ட இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு மற்ற காலகட்டங்கள்ல மக்கால இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வதற்கு அவங்க பெரும் கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. சான்ஸ் இல்லாம இருந்தது, சந்தர்ப்பம் இல்லாம இருந்தது. ஆனா இந்த துல்ஹஜ் மாசம் வந்துன்னா அந்த மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இருந்தது. ஜாஹிலியா மக்கள், அறியாமை மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை என்ன இருந்ததுன்னா, துல்ஹஜ் மாசம் யாரையும் துன்புறுத்தக்கூடாது, போருக்கு செல்லக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது, இது ஒரு புனித மாதம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால அந்த மாசம் யாருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டாங்க. அந்த மாசத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய பிரச்சாரத்தை அதிகம் பண்ணாங்க. ஏன், இந்த எதிரிகள் எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் ரசூலுல்லாஹ்ட்ட இருந்த காரணத்தினால அவங்க இந்த பிரச்சாரத்தையும் பண்ணாங்க. அந்த எதிரிகளும் அந்த காஃபிர்களும் ரசூலுல்லாஹ்க்கு எந்த ஒரு இடைஞ்சலும் செய்யல. ஏன்னா துல்ஹஜ் மாசத்துல பிரச்சனை பண்ண வேண்டாம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம துல்ஹஜ் மாசத்துல மக்காக்கு, கஅபத்துல்லாஹ்க்கு வெளியூர்ல இருந்து, வெளிநாடுகள்ல இருந்து நிறைய மக்கள் அந்த கடமைகளை நிறைவேற்றுறதுக்கு வருவாங்க. ஏன்னா அந்த மக்கள் ஜாஹிலியா மக்களா இருந்தா கூட இப்ராஹிம் நபியுடைய வரலாற, அந்த வழிமுறையை பின்பற்றக்கூடியவங்களா இருந்தாங்க. அதனால ஹஜ்ஜி பண்றது அவங்க ஒரு கடமையா வச்சிருந்தாங்க இந்த ஜாஹிலியா மக்கள், அறியாமை மக்கள். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிமுறையை பின்பற்றி அந்த மக்கள் ஹஜ்ஜி செய்வதற்காக மக்காவுக்கு வரும்போது ரசூலுல்லாஹ் இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்க, அந்த மக்கள்கிட்ட போய் இஸ்லாத்தை எட்டி வைப்பாங்க, அவங்கள சந்திப்பாங்க, அவங்கள்ட்ட பிரச்சாரம் பண்ணுவாங்க. காஃபிர்களுக்கு ஒண்ணும் செய்ய முடியல. ஒண்ணு துல்ஹஜ் மாசம் ஒண்ணும் செய்யக்கூடாது, இன்னொன்னு வெளியூர்ல இருந்து வரக்கூடிய மக்களை தடுத்தோம்னு சொன்னா அவங்களுடைய வருமானம் குறைஞ்சு போயிடும். மக்கால உள்ள மக்களுடைய முக்கிய வருமானமே
அந்த மாசத்துல வந்து அதிகமாக வியாபாரம் நடக்கும், வெளியூர்ல இருந்து வருவாங்க, பொருட்கள் வாங்குவாங்க, அதனால நமக்கு பொருளாதாரம் கொட்டி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இதனால அந்த வருமானத்திற்காக வேண்டி ரசூலுல்லா பிரச்சாரம் செய்வதை தடுக்கல. வெளியூர்ல இருந்து வந்த மக்கள் ரசூலுல்லா சந்திக்கிறதையும் அவங்களால தடுக்க முடியல, அதுக்கு இடைஞ்சல் செய்ய முடியல. பொருளாதாரத்துக்கு வேண்டியும் அந்த மாசத்தினுடைய புனிதத்தன்மைக்காக வேண்டியும் அந்த ஜாகிலியா மக்கள் காசுகள் வந்து பிரச்சாரத்தை வந்து அப்படியே அங்கீகரிச்சு அப்படி விட்டுட்டாங்க. ரசூல்லா என்ன பண்ணாங்க, இந்த இதை பயன்படுத்தி கொண்டு அந்த மக்கள்கிட்ட இஸ்லாத்தை எத்தி வைப்பாங்க. இப்படி ஒவ்வொரு மக்கள்கிட்ட எத்தி வைக்கும் பொழுது மதீனால இருந்து கூட்டம் வருது. ஒரு தடவை 12 பேர் வந்திருக்கிறாங்க, ஒரு தடவை 40 பேர் வந்திருக்கிறாங்க. இப்படி அந்த கூட்டம் வந்த மக்கள்கிட்ட ரசூல்லா இஸ்லாத்தை பத்தி சொல்றாங்க. அந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்கள்னா, மதீனால உள்ள மக்கள் ஏற்கனவே அவங்க வேதங்களை முன் வேதங்கள் எல்லாம் பத்தி படிச்சவங்க, விஷயத்துல தெரிஞ்சவங்க, இறை தூதர்கள் வர்றாங்கிறதான் தெரிஞ்சவங்க, இறை தூதர்களுடைய பண்புகளை எல்லாம் அறிஞ்சவங்க. அதனால என்ன பண்ணாங்க, ரசூல்லா சொன்ன செய்திகளை கேட்ட உடனே அவங்க உடனே இஸ்லாத்தை தழுவக்கூடியவங்களா இருந்தாங்க. ரசூல்லா சொன்ன செய்திகளை கேட்டு கரெக்டா தான் இருக்குது, இவர் இறை தூதராக இருப்பாரு, இவர் சொல்லக்கூடிய கொள்கை எதிர்த்து சரிதான் அப்படின்னு சொல்லி அவங்க உடனே இஸ்லாத்தை தழுவினாங்க. இப்படி இஸ்லாத்தை தழுவக்கூடிய மக்கள் மதீனால வந்த மக்கள் அதிகமா இருந்தாங்க. அதுலயும் இஸ்லாத்தை தழுவின மக்கள் யாருன்னு சொன்னா சாதாரண மக்கள் கிடையாது. மதீனால வந்து முக்கியமான ஒரு கோத்திரங்களை சார்ந்தவங்க, அதிகார பலம் மிக்க கோத்திரத்தை சார்ந்தவங்க, அதிகார பலம் மிக்க குலத்தை சார்ந்தவங்க, ஆட்சியை செலுத்தக்கூடிய அளவுக்கு அவங்க திறமை வாய்ந்த அந்த மக்கள் என்ன பண்ணாங்க, இஸ்லாத்தை தழுவிட்டாங்க. இது என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க ஊருக்கு போய் அங்க போய் தங்களுடைய கடமைகளை வெளிப்படையா செய்தாங்க. மக்கார மாதிரி அவங்களா பயந்து ஒழிச்சு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன், அங்க அதிகாரம் மிக்கவங்களா அந்த மதீனா மக்கள் இருந்தாங்க. அதனால ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து மார்க்க விஷயங்களை தெரிந்து கொண்டு கடமைகளை செய்வதற்காக வெளிப்படையாகவே அவங்க நடைமுறைப்படுத்தினாங்க மதீனால. இந்த சூழ்நிலை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு வந்து இந்த ஜும்மாவுடைய அந்த கடமையை பற்றி அவங்களுக்கு கிளாஸ் எடுத்திருக்கிறாங்க. அதை வச்சு அப்படிதான் புரிந்து கொள்ள முடியுது. இப்படி அவங்க நடத்தி அவங்க ஜும்மா நடத்துவதாக நம்ம செய்திகளை பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட ஒரு செய்தி நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால், கஅப் இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவரு கடைசி காலகட்டத்தில் அவருக்கு கண் தெரியாம போயிட்டு வயதான காலம் தளர்ந்து போனதுனால பள்ளிவாசலுக்கு அவர் மகன் தான் அவரை அழைத்து கொண்டு கூட்டிட்டு போவார் தொழுகைக்காக. அப்படி அவரை கூட்டிட்டு போய் தொழுகை நடத்தி திரும்ப கூட்டுவாரு. ஆனா அந்த மனிதர் அந்த சஹாபி என்ன பண்ணுவாருன்னா, பள்ளிவாசல்ல ஜும்மாவுக்கு பாங்கு சொல்லும் போதெல்லாம் அஸ்வத் இப்னு ஜுரைராக்கு அருள் புரிவாக இறைவா என்று சொல்லி அவரு பிரார்த்தனை பண்ணுவாரு. ஒவ்வொரு வாரமும் இதே மாதிரி பிரார்த்தனை பண்ணோன்னா மகனுக்கு வந்து ஒரு சந்தேகம், ஏன் இவர் வந்து ஜும்மாவுக்கு வந்து பாங்கு சொன்ன உடனே அஸ்வத் இப்னு ஜுரைராக்கு வந்து அல்ல அருள் புரிவாயாக சொல்லி இவர் பிரார்த்தனை பண்றாரு, என்ன விஷயம்னு வாப்பாட்ட கேட்கிறாரு. கேட்ட உடனே அவர் சொல்றாரு, அவர் தான் முதல்ல ஜும்மா நடத்துறவரு, அவர் தான் எங்களுக்கு இமாமாக நின்று முதலில் ஜும்மா நடத்தியது யார் என்று சொன்னால் இந்த அஸ்வத் இப்னு ஜுரைரா என்று சொல்லக்கூடியவர் தான். நாங்க வந்து ஊருக்கு வெளியே மதீனாக்கு வெளியே ஒரு வெட்ட வெளி பகுதியில வந்து கூழாங்கற்கள் நிறைந்த அந்த மாதிரி பகுதிகளில் நாங்க வந்து நின்று ஜும்மா தொழுதோம் அப்படின்னு சொல்லி அந்த கஅப் இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடிய இவர் வந்து தபூக் போர்க்களத்துக்கு வந்து போக விடாம ரசூலுல்லாஹ் தடுத்த 5 பேர்ல ஒருவர், அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஆண். அவர் எப்படி சொல்றாரு, சொன்ன உடனே அந்த மகன் கேட்கிறாங்க, நீங்க எத்தனை பேர் ஜும்மா தொழுதீங்க அப்படின்னு கேட்டோம்னா, நாங்க ஒரு 40 பேர்கிட்ட தொழுத மாதிரி ஞாபகம் இருக்குன்னு சொல்லி அந்த கஅப் இப்னு மாலிக் வந்து முதல் ஜும்மா அஸ்வத் இப்னு ஜுரைரா என்பவர் தலைமையில 40 பேர் தொழுதான செய்தியை வந்து சொல்றாரு. அப்ப இந்த செய்தியை கேட்க என்ன சொல்றாங்க, 40 பேர் தொழணும், இந்த தரப்புகள்லாம் கொண்டு வராங்க பாருங்க, இது இந்த செய்தியோட வச்சு அவங்க சொல்றது. அந்த காலகட்டத்தில் முதல்ல எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க, 40 பேர் மட்டும் இருந்திருக்க மாட்டாங்க, 50, 60, 100 பேர் இருந்திருக்கிறான். அந்த ஜும்மாக்கு 40 பேர் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கஅப் இப்னு மாலிக் சொல்லக்கூடிய சஹாபி முதலாவதாக உலகத்துல ஜும்மா நடந்த செய்தியை வந்து சொல்லியிருக்காரு. இது ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்படுது. அப்ப ரசூலுல்லாஹ் கலந்து கொள்ளாமலேயே முதலில் மதீனால ஜும்மா நடந்தது ரசூலுல்லாஹ் வர்றதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மக்கால இருந்து அங்க உள்ள பிரச்சனை தாங்க முடியாம, அவங்களுடைய அட்டூழியம் தாங்க முடியாம நம்ம பேசாம மதீனாவுக்கே போயிடும் சொல்லி உயிரை காப்பாற்றக்கூடிய வகையில எல்லா உடைமைகளையும் விட்டுட்டு அங்க ஓடி வர்றாங்க. அப்படி மதீனாவுக்கு வர்ற வழியில அவங்க நேரடியா மதீனாவுக்கு உள்ளாடி போய் என்றாங்க. ரசூலுல்லாஹ் அங்க போய் தங்கல. அவங்க வர்ற வழியிலேயே மதீனாவுக்கு கொஞ்சம் முன்னாடியே இன்னொரு ஊர் இருக்கு. அந்த ஊர் வந்து குபா என்று சொல்லக்கூடிய ஊர். அது அந்த ஊர்லாம் வந்து குபா என்று சொல்லக்கூடிய ஊரு. இந்த ஊருடைய சிறப்பு ரசூலுல்லாஹ் பொறுத்தவரைக்கும் எதனால இவங்க ரசூலுல்லாஹ் அங்க போய் முதல்ல தங்கினாங்க அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, அந்த ஊர் ரசூலுல்லாஹ்வுடைய தாயுடைய ஊர். ரசூலுல்லாஹ்வுடைய அம்மா ஆமினா இருக்கிறாங்களா, அவங்களுடைய ஊர் எதுன்னு சொன்னா இந்த குபா தான். இந்த போது மதீனாவுக்கு முன்னாடி அவங்களோட பாப்பா தான் வந்து மக்கா,
அப்துல்லா அவங்க தான் வந்து மக்கா, அவங்களுடைய உம்மா வந்து இது இந்த குபா என்ற பகுதியை சேர்ந்தவர். மதீனாவுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கக்கூடிய பகுதி, மதீனாவுக்கு அவுட்டர் எக்ஸ்டென்ஷன் ஏரியா மாதிரி அந்த பகுதியை சார்ந்த அந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து பனு அம்ரு கூட்டம்னு சொல்லுவாங்க. அந்த கூட்டம் வந்து பனு அம்ரு கூட்டம். அந்த கூட்டத்தை சார்ந்த பெண்மணி தான் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய உம்மா. அதனால அந்த மக்கள் நம்ம ஊரை சேர்ந்த பெண்மணியுடைய மகன் இறை தூதர் அந்த வகையில ரசூலுல்லாஹ் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்வோட வரவேற்று அங்க தங்க வைக்கிறாங்க. மதீனாவுக்கு உள்ளாடி போறதுக்கு முன்னாடி இங்க தங்கிடுறாங்க ரசூலுல்லாஹ். அங்க தங்கி ரசூலுல்லாஹ் அங்க ஜும்மா நடத்துறாங்க. அந்த மக்கள் ரசூலுல்லாஹை ஏற்றுக்கொண்டு ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி நின்று வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுறாங்க. அது 2வது ஜும்மா, உலக அளவுல 2வது ஜும்மா. ரசூலுல்லாஹை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ் நடத்தின முதல் ஜும்மாவாக ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்ட ஜும்மா எதுன்னா இந்த பனு அம்ரு கூட்டத்தோட குபா பகுதியில் நடத்துற ஜும்மா தான். இந்த 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 பகுதியில் தான் ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, அதன் பிறகு பள்ளிவாசலையும் கட்டுறாங்க. இந்த பள்ளிவாசல தான் வந்து அல்லாஹ்வே சிறப்பிச்சு சொல்றான். அல்லாஹ் குர்ஆன்ல தக்வா அத்தியாயத்துல வந்து 9வது அத்தியாயத்துல 108வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இந்த மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அல தக்வா மின் அவ்வலி யௌமின் அஹக்கு அன் தகூமு ஃபீஹி. நீங்கள் வேற நயவஞ்சகர்கள் கட்டக்கூடிய பள்ளிவாசல இங்கு தொழாதீர்கள். இந்த இறையச்சத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட இந்த பள்ளிவாசல் தான் நீங்கள் இங்கு தொழுவதற்கு தகுதியான பள்ளிவாசல். அல்லாஹ் குர்ஆன்ல சிறப்பிச்சு சொல்லக்கூடிய பள்ளிவாசல் தான் ரசூலுல்லாஹ் முதல்ல கட்டின. மதீனால வந்து மஸ்ஜித் நபவி சொல்றோம் பாருங்க, நபியுடைய பள்ளிவாசல், அது 2வது ரசூலுல்லாஹ் கட்டினது. ரசூலுல்லாஹ் முதல்ல கட்டின பள்ளிவாசல் வந்து இந்த குபா பகுதியில் கட்டப்பட்ட இந்த சின்ன பள்ளிவாசல் தான். இங்கதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல ஜும்மா தொழுகை நடத்துறாங்க. அவங்க இமாமான்னு தொழுகை நடத்துறாங்க. 2வது நடத்தப்பட்ட ஜும்மாவாக வரலாறுல பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, அந்த பகுதி சின்ன பகுதியா இருக்குது, மதீனால போய் மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்றதுக்கு வசதி இல்லை. அங்க உள்ள போய் நம்ம மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணாதான் இஸ்லாத்தை அதிகமான மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்படிங்கிற வகையில ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, அங்க இருந்து கிளம்பி மதீனாவுக்கு உள்ளாடி வர்றாங்க, மைய பகுதிக்கு வர்றாங்க. அங்க ஒரு பள்ளிவாசலுக்காக தங்குறதுக்காக இடத்தை தேடுறாங்க. அப்போ வந்து ஒரு அனாதை சிறுவர்களுடைய இடத்த வந்து தேர்வு செய்யறாங்க. அது ஒரு பெரிய பகுதியா இருக்குது, இதை நம்ம பள்ளிவாசலா பயன்படுத்தலாம், நம்ம தங்கவும் செய்யலாம் என்று சொல்லி அந்த பகுதியை அந்த 2 சகோதரர்கிட்ட கேட்கிறாங்க. அந்த 2 சகோதரர்கள் வந்து இதை நீங்க இலவசமா வச்சுக்கிடுங்க, பணம் வேண்டாம்னு சொல்றாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சொந்த காசு கொடுத்து அந்த பள்ளிவாசலை விலைக்கு வாங்குறாங்க. அந்த இடத்தை விலைக்கு வாங்கி அதுல பள்ளிவாசலை நிர்ணயம் பண்றாங்க. இன்னைக்கு பிற்காலத்துல அது டெவலப் ஆகி மஸ்ஜிது நபவியாக இன்னைக்கு கட்டப்பட்டிருக்கு. இதுதான் வந்து 3வது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3வதாக இங்கதான் ஜும்மா நடத்துறாங்க. இந்த பள்ளிவாசல்ல தான் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3வதாக ஜும்மா நடத்த பள்ளிவாசல், ரசூலுல்லாஹ் 2வது நடத்த பள்ளிவாசல். இங்கதான் 3வதாக ஜும்மா நடத்தப்பட்டு இது வரலாறுல பதிவு செய்யப்பட்டது. இதன் பிறகு இது அவ்வளவு பாத்தீங்கன்னா மதீனாலே நடந்த ஜும்மா தொழுகைகள். ஆரம்ப காலகட்ட ஜும்மாவுடைய வரலாறு பார்த்தோம்னா 3 ஜும்மாக்களும் மதீனால நடந்திருக்கு, மக்கால நடக்கல. 3 வெளிப்பகுதியில் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடியும் வெளிப்பகுதி ரசூலுல்லாஹ் எல்லாமே நடந்திருக்குது. ரசூலுல்லாஹ் இமாமா நின்று 3வதாக மதீனால மஸ்ஜித் நபவியில ஜும்மா தொழுகை நடத்திருக்கிறாங்க. ஆனா வெளிப்பகுதிகளில் வெளியூர்களில் வந்து ஜும்மா அதுக்கு பிறகுதான் ஆரம்பிக்கப்படுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த மக்களும் வந்து ஜும்மா நடத்துவதற்கு வெளிப்படையா தங்களுடைய வழக்க வழிபாடுகளை செய்வதற்கு துணிஞ்சு வரல. ஏன், ரசூலுல்லாஹ்வே அச்சுறுத்தலா இருக்கிறாங்க, அச்சுறுத்தல் நிலைமையில இருக்கிறாங்க, அவங்களே கொன்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. இப்படிப்பட்ட நிலைமையில நம்ம போய் ரசூலுல்லாஹ் கூட போய் சேர்ந்து நம்ம வெளிப்படையா இந்த மாதிரி விஷயங்களை செய்தோம்னா நம்முடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிற வகையில கொஞ்சம் பயந்து போயிருந்தா அவங்க வழக்கு வழிபாடுகளை வேற ஊர்களில் உள்ள மக்கள் செய்து வந்தாங்க. கொஞ்ச காலகட்டத்துக்கு அப்புறம் தான் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய கை ஓங்கி முஸ்லிம்கள் வந்து அதிகமாக பெருக்கெடுத்து வளர ஆரம்பிச்ச பிறகு, வேற பகுதிகளெல்லாம் அதிகமாக இஸ்லாம் வளர ஆரம்பிச்ச பிறகு அப்பதான் மக்கள் என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ் வந்து சந்திக்க வர்றாங்க. மஸ்ஜித் நபவியில வந்து மதீனால வந்து ரசூலுல்லாஹ் சந்திச்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக கூட்டமா வர ஆரம்பிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி காலகட்டம் ரசூலுல்லாஹ் மரணிப்பதற்கு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி தான் அதிகமாக மக்கள் பரவ ஆரம்பிச்சாங்க, இஸ்லாத்துக்கு வர ஆரம்பிச்சு அதிகமா இஸ்லாம் பரவ ஆரம்பிச்சது. அப்படி பரவ ஆரம்பிச்ச பிறகுதான் வெளியூர்ல இருந்துலாம் வந்து ஜும்மா மார்க்க விஷயங்கள் தெரிஞ்சு ஜும்மா தொழுவதற்கான கடமைகளை செய்வதற்கான அந்த தகவல்கள் எல்லாம் கேட்பதற்கு மக்கள் வருகிறாங்க. அப்படி வந்த மக்கள்ல ஒரு கூட்டம் என்னதுன்னா அப்துல் கைஸ் என்கிற கூட்டம். இந்த மக்கள் வந்து ஜுவாசா என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியிலிருந்து கூட்டமா வர்றாங்க. இவங்கதான் வந்து 4வதாக ஜும்மா தொழுவதற்காக ரசூலுல்லாஹ்ட்ட அந்த தகவல்களை தெரிந்து கொள்ளும் சட்டங்களை தெரிந்து கொள்வதற்காக வர்றாங்க. இந்த ஜுவாசாங்கிறது வந்து இன்னைக்கு பஹ்ரைன் நம்ம சொல்றோம்.
பஹ்ரைன் சொல்லக்கூடிய அந்த நாடுதான் அந்த ஜுவாசாங்கிற பகுதி. அந்த பகுதியிலிருந்து ஒரு பெரிய கூட்டம் வந்து ரசூல்லாட்ட மார்க்க விஷயங்களை கேட்கறாங்க. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அவங்க அந்த இடத்துல இஸ்லாத்தை தழுவிட்டு ரசூல்லாட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. நாங்க வரக்கூடிய பகுதியில வந்து காஃபிர்கள் ஜாஸ்தியா இருக்கிறாங்க. முழு கூட்டம் குறைசி கூட்டம் வந்து அதிகமா இருக்கிறாங்க. அவங்களால எங்களுக்கு பாதிப்பு வருமோன்னு எங்களுக்கு பயமா இருக்குது. அதனால சும்மா எங்க வந்து உங்ககிட்ட ஒவ்வொரு சட்டத்தையா கேட்டு தெரிந்து கொண்டு எங்களுடைய கடமை நிறைவேற்றுறதுக்கு நம்ம போக முடியாது. அதனால நீ முக்கியமா எதெல்லாம் நாங்க வந்து ஒரு இஸ்லாத்துல இருந்து கூட செய்ய வேண்டுமோ அந்த கடமைகளை அந்த சட்டத்திட்டங்களை மட்டும் எங்களுக்கு தெளிவா சொல்லி அனுப்பிடுங்க. நாங்க வந்து அங்க எங்களுடைய கடமைகளை அங்க போய் சேர்த்துறோம், அடிக்கடி இங்க வர முடியாது என்று ரசூல்லாட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. ரசூல்லா அப்ப அந்த மக்களுக்கு வந்து ஒரு ஒட்டுமொத்தமா என்னென்ன அறிவுரைகள்லாம் தேவையோ அதையெல்லாம் சொல்லி அனுப்புறாங்க. அந்த மக்கள் போய் அவங்க பகுதியில அது பஹ்ரைன்ல போய் ஜும்மா தொழுகை நடத்துறாங்க. இது 4வதாக நடந்த ஜும்மாவாக வரலாறுல பதிவு செய்யப்படும். இப்படி வந்து அதன் பிறகு அப்படி வழியா ஒவ்வொரு பகுதிகளில் மக்கள்லாம் வந்து அவங்க இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அங்கங்க ஜும்மாக்கள் வளர ஆரம்பிச்சது. நிறைய இடங்கள் நடக்க ஆரம்பிச்சது. இந்த நடைமுறை மக்கள் மத்தியில பரவ ஆரம்பிச்சது. ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பழையபடி ஜும்மாவுக்கு வந்து சில கட்டுப்பாடுகள், சிக்கல்கள், தடைகள்லாம் வர ஆரம்பிச்சது. இது வந்து காபிர்கள்னாலேயோ எதிரிகள்னாலேயோ வரல. ரசூல்லா காலத்துக்கு அப்புறம் கலீஃபாக்கள் காலத்துக்கு அப்புறம் வந்து இந்த பிரச்சனை என்ன பிரச்சனைன்னா, இந்த சுல்தான்களாக இருக்கக்கூடியவர்கள், ஆட்சி தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஜும்மாக்கள் அதிகம் நடக்கக்கூடாதுங்கிறதுல வந்து அவங்க ஒரு சட்டம் மாதிரி வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு அது நடைமுறைமா ஏன்னு சொன்னா இந்த ஜும்மாக்கள்ல தான் பயான் பண்ணுவாங்க. மற்ற நேரங்கள்ல பயான் பண்றதுக்கு பெரிய அளவுல இருக்காது. ஆனா ஜும்மாக்கள் அதிகமான மக்கள் கூடுவாங்க. அந்த நேரங்கள்ல இந்த குத்துபா என்கிற பேர்ல உரை நிகழ்த்தும் போது நம்ம ஆட்சிக்கு இடையூறா ஏதாவது சொல்லிடுவாங்க, ஆட்சியில் உள்ள குறைகளை சொல்லுவாங்க, ஆட்சி தலைவருடைய குறைகளை சொல்லிடுவாங்க, ஆட்சி நல்லா இல்லைன்னு சொல்லிடுவாங்க, இந்த ஆட்சிக்கு எதிராக மக்களை கிளம்புகளை செய்திருவாங்க. அப்படிங்கிற அடிப்படையில அவங்க இந்த உரை நிகழ்த்துறதுனால, ஜும்மா குத்துபா நிகழ்த்துறதுனால அவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய காரணத்தினால ஜும்மாக்கள் அதிகமா நடக்காம அவங்க பார்த்துக்கிட்டாங்க. முக்கியமான சிட்டிகள்ல, தலைநகரங்கள்ல, நகரங்கள்ல அங்க மட்டும் ஜும்மா நடத்தணும். அதுவும் அவங்களுடைய நேரடி கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய பகுதி, அவங்க கண்காணிப்புல இருக்கக்கூடிய பகுதி. அதுலயும் அவங்களுடைய கலெக்டரா வச்சிருப்பாங்க, அது தாசில்தார் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஒரு பகுதியில் ஆளுநரா வச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான ஆளுநர்களை நியமிச்சு அவங்க தான் ஜும்மாவை நடத்துவாங்க. இல்லைன்னா அவங்க அங்க இருந்து அந்த ஜும்மாவை கண்காணிப்பாங்க. இந்த மாதிரியான பகுதிகளில் மட்டும்தான் ஜும்மா நடத்துவதற்கு இந்த சுல்தான்களா இருந்தவர்கள், ஆட்சி தலைவரா இருந்தவர்கள் வந்து அதை நடைமுறை வச்சிருந்தாங்க. இதனால கிராமங்கள்ல ஜும்மா நடக்கிறது சாத்தியம் இல்லாத சூழ்நிலை வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் இருக்க ஆரம்பிச்சுது. கிராமங்கள் எங்கேயாவது ஜும்மா நடத்தணும்னு யாராவது நினைச்சா கூட அவங்க வந்து அங்க ஆட்சித்தலைவர்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கணும், ஆளுநர்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கணும். அவங்க பெர்மிஷன் கொடுத்தாதான் அங்க ஜும்மா நடத்தணும். அது ஜும்மால கூட இப்படிதான் பேசணும் அப்படிங்கிற வரைமுறையெல்லாம் வச்சிருந்தாங்க. இதனால வந்து ஜும்மா வந்து நடத்த முடியாத சூழ்நிலை வந்து ரொம்ப அதிகமா இருந்தது. இது வந்து ஜும்மாக்கள் வந்து கொஞ்ச காலகட்டத்துக்கு அப்புறம் நடத்துவது தடைப்பட்டு போய் அதன் பிறகு அது ஒரு காலகட்ட மக்களாட்சிகள்லாம் வர ஆரம்பிச்சு, மக்கள்கிட்ட புரட்சிகள்லாம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதன் பிறகு ஜும்மா நடத்துறது வந்து இப்ப ஒரு பரவலா நடக்க ஆரம்பிச்சது. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா கூட அரபு நாடுகள்லாம் இந்தியா போன்ற நாடுகளை தவிர்த்து மற்ற நாடுகளை பார்த்தோம்னா ஜும்மாக்கு சில கட்டுப்பாடுகள் இன்னைக்கு இருக்குதான் செய்யுது. அங்க இன்னைக்கு என்னன்னு சொன்னா ஜும்மா உரையில, ஜும்மா குத்பாங்கிற பேர்ல பேசக்கூடிய அந்த உரையில வந்து பாலஸ்தீன பத்தி பேசக்கூடாது, அமெரிக்காவை பத்தி பேசக்கூடாது, இஸ்ரேலை பத்தி பேசக்கூடாது, இப்படிலாம் கட்டுப்பாடுகள் வச்சுக்கிறாங்க. அப்படி ஏதாவது இமாம் பேசிட்டாருன்னா தூக்கி மாத்திடுவாங்க. இதெல்லாம் சட்டம் வச்சிருக்கிறாங்க. அது போல சில நாடுகள் என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து அனுப்பி விட்டுருவாங்க. ஒரு ஜும்மாவுக்கு முன்னாடியே பிரிண்ட் அவுட் எடுத்து அனுப்பி விட்டு இந்த மெசேஜ் வச்சுதான் நீங்க ஜும்மா பேசணும்னு சொல்லிடுறாங்க. அதை தாண்டி இமாம் பேச முடியாது. இந்த கட்டுப்பாடு இன்னைக்கு அரபு நாடுகள்ல இருக்கு. அதுக்கு நம்ம நினைக்க கூடாது. வேற டாபிக்ல பேசுறாங்க. சில நேரங்கள் என்ன பண்றாங்க, ஒரு 10 டாபிக் 5 டாபிக் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருவாங்க. இந்த 10 டாபிக்ல ஒரு டாபிக் நீங்க பேசிக்கலாம், இதுல வரக்கூடிய செய்தி தான் பேசணும், இதை தாண்டி நீங்க எதுவும் பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் கட்டுப்பாடுகள் வந்து அரபு நாடுகள்ல இருக்கிற மாதிரி செய்தி இருக்குது. இது இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறதுனாலதான் ஜும்மாக்களுக்கு வந்து மக்கள் வரக்கூடிய அந்த இது வரக்கூடிய அந்த நிலை வந்து குறைஞ்சு போச்சு ஒரு காலகட்டத்தில். இன்னைக்கு அந்த நிலைமை இருக்கு, அதனுடைய தொடர்ச்சியா இருக்கிறத பார்க்க முடியுது. அதே மாதிரி வந்து இந்த முத்தவல்லிகள், சரி இது ஆட்சித்தலைவருடைய நிலைமை தான் எப்படின்னு பார்த்தா ஊர் தலைவரா இருப்பாரு. ஊர் தலைவராலே ஜும்மாக்களுக்கு பிரச்சனை. ஊர் தலைவரா இந்த மாதிரி தான் நீ பேசணும்,
இன்னைக்கு கூட பார்க்கலாம் முடியுது. என்னன்னா இந்த ஒரு டாபிக் கொடுத்து இதுதான் நீ பேசணும், இதை தாண்டி பேசிடக்கூடாது, ஊர் நிர்வாகத்தை பத்தி பேசிடக்கூடாது, ஜமாத்துடைய குறைகளை பத்தி பேசிடக்கூடாது, அங்க உள்ள நிலையை பத்தி பேசிடக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு ஜும்மாக்கள்ல கட்டுப்பாடு விதிக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் வந்து தவறான அணுகுமுறை என்பதை வந்து நம்ம பார்க்க முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த சூழ்நிலை கிடையாது. அது மாதிரி இந்த இமாம்களாக இருக்கக்கூடியவர்கள், இந்த மௌலவிமார்கள், அவங்களாலே ஜும்மாவில் நிறைய தவறான செய்திகள் புறப்படுது. என்னன்னா ஜும்மான்னு சொன்னா அதுக்குன்னு சொல்லிட்டு சில சரத்துகள் இருக்குது. 40 பேர் தான் ஜும்மா தோழணும், பெண்கள் ஜும்மா தோழ வரக்கூடாது, வகுப்பு செய்யப்பட்ட அந்த இடத்துல தான் ஜும்மா தோழணும், வாடகை கட்டிடத்துல எல்லாம் ஜும்மா தோழக்கூடாது, திறந்த வெளியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னாடி திறந்த வெளியில ஜும்மா தொழுகிறாங்க. அந்த செய்தியை நம்ம பார்க்க முடியுது. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க, ஒரு பள்ளிவாசல் அதை வகுப்பு செய்யணும், அந்த பள்ளிவாசல்ல தான் போய் ஜும்மா தொழணும், இப்படி பண்ணி ஜும்மா தொழுகைக்கு மக்கள் வரக்கூடிய ஆர்வத்தை குறைச்சிடுறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த பயானம் கூட அரபில தான் நிகழ்த்தணும், அரபி தெரியாத ஆள்லாம் ஜும்மா நிகழ்த்தக்கூடாது, ஜும்மாவை நிகழ்த்தக்கூடாது, தொலை வைக்கக்கூடாது. இந்த மாதிரி இது வந்து மௌலவிமார்கள் மக்கள்கிட்ட ஒரு செய்தியை விதைக்கிறாங்க. இதுவும் மக்களுக்கு வந்து ஜும்மா குறித்த தவறான செய்திகளை போய் கொண்டு சேர்க்குது. பெண்கள் ஜும்மா தொழ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க சொல்றதுக்கு எந்த ஆதாரம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து பெண்கள் ஜும்மாக்கு வந்திருக்கிறாங்க, தொழுது இருக்கிறாங்க, 5000 தொழுகைக்கு கூட வந்திருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சஹாபி பெண்மணி ரசூலுல்லாஹ் எல்லா ஜும்மா தொழுகையிலும் அதிகமான ஜும்மா தொழுகையில கௌஃபுல் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய ஒரு சூறாவை சூரத்துல் கௌஃப் அந்த சூறாவை அதிகமா ஓதி இருக்கிறாங்க. இந்த சூறா ஓதுறதை கேட்டு கேட்டு நான் மனப்பாடம் பண்ணிட்டேன்னு சொல்லி ஒரு சஹாபி பெண்மணி சொன்னதாக செய்தியை பார்க்க முடியுது. அப்ப ஜும்மா தொழுகைக்கு இந்த பெண்மணி தொடர்ச்சியா வந்தனாலதான் இந்த சூறாவை மனப்பாடம் பண்ணிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ரசூலுல்லாஹ்வே சொல்லியிருக்கிறாங்க, பெண்கள் பள்ளிவாசலுக்கு வர்றதை நீங்க தடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி ரசூலுல்லாஹ் சொன்ன செய்திகள் இருந்த பிறகு கூட இன்னைக்கு பார்த்தோம்னா பெண்களை ஜும்மாக்கு வர்றதை வந்து அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் ஜும்மாவை வந்து தமிழ்லயே பேசக்கூடாது அப்படின்னு சொன்னது நம்ம நாடுகள்ல கூட இருந்திருக்கு. ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் குதுபா வந்து தமிழ்ல குதுபா மட்டும்தான் ஓதணும், தமிழ்ல பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன காலகட்டம்லாம் இருந்திருக்குது. ஒரு காலகட்டத்தில் எல்லா இமாம்கள்லாம் சேர்ந்துதான் இனி இப்படி இருந்தோம்னா சரியா வராது, பள்ளிவாசலுக்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி அரபில ஓதுனா எப்படி பள்ளிவாசலுக்கு வருவான், அவன் என்ன பண்ணுவான், கரெக்டா அந்த தொழுகைக்கு அந்த இக்காம சொன்ன உடனே வந்து பள்ளிவாசலுக்கு வந்து சும்மா தொழுக்கு ஓடிடுவான். ஏன், அதுக்கு முன்னாடி அரபில ஏதோ சொல்றாங்க, நமக்கு என்ன, இந்த மாதிரி சூழ்நிலை இருந்த உடனேதான் கடந்த காலகட்டத்துல நிறைய இந்தியாவிலேயே நிறைய ஆலிம்கள்லாம் சேர்ந்து கூடி மசூரா பண்ணி தான் இந்த தமிழ்ல பயான் பண்றதையே அனுபவிச்சிருக்கிறாங்க. அந்த இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அந்த அளவிற்கு தவறான செய்திகள்லாம் ஜும்மா குறித்து மக்கள் மத்தியில பரவ ஆரம்பிச்சது. இந்த தவறான செய்திகள் வந்து நம்ம மக்கள் மத்தியில நம்ம கொண்டு போய் சேர்க்கிறதுலாம் தவறான செய்திகள். இது சரியான செய்திகள் வந்து என்னன்னா, இஸ்லாம் வந்து எல்லா மக்களும் ஜும்மா தொழலாம், 2 பேர் நின்னா கூட ஜும்மா தொழலாம், ஒருத்தர் பயான் பண்ணி ஒருத்தர் தொழலாம். இதெல்லாம் வந்து மார்க்க சம்பந்தமான விஷயங்கள் என்று சொல்லி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இப்ப இது ஜும்மா குறித்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். இந்த வரலாறையும் தெரிந்து கொண்டு நம்ம மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி.